ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் வந்து வெஜிடபிள் ரைஸு பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணேன். ஆனால் அது உடையாமல் இருக்கிறது பெரிய ஒரு கலை போல் இருக்குது. எனக்கு வந்து உடஞ்சி தான் போயிடுது. வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். 2 குட்டீஸ்க்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சைட் டிஷ் வந்து சிப்ஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து குட்டீஸ்க்கு வந்து ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். அவங்க வந்து பொடி வச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. இவங்களை அனுப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லஞ்சு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ வந்து பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம். நான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு வந்து விரதம் இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீ விரதம் இருக்கிறனால உடம்பு சரியில்லை, விரதத்தை விடுனாங்க. விட்டுட்டேன். ஆனால் வந்து இது வந்து ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக இருந்தது. சித்ரா பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி, அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த பௌர்ணமிக்காவது விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் விரதம் இருக்கிறேன். அதே மாதிரி இந்த விரதத்தை விட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் வந்தால் கூட நம்ம இந்த விரதத்தை விட்டதுனால தான் அந்த மனசு கஷ்டமோ அப்படின்னு ஒரு திங்கிங் வந்து வருது. பாப்பாவுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். அது பாதி தோசை சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டு போயிடுச்சு பாருங்கள். அது ஒழுங்காகவே சாப்பிடாது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டவுட்டு, அதுக்கு வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் தான் வீடியோ போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணோம். அதாவது ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் என்ன சமையல்னு அவங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க, எதுக்கு இந்த சமையல் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அது எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. இந்த சமையல் வீடியோ, அதாவது இந்த லஞ்ச் மெனு வந்து போடலாமா வேணாமான்னு நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து கண்டினியூ பண்ணாதான் வேணாமான்னு முடிவு பண்ணுவேன். அவங்க சொல்கிறது கரெக்டு தானே. நம்ம வீட்டில் என்ன சமையல் அவங்க என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க. மோட்டிவேஷனாக ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. மோட்டிவேஷனாக சொன்னால் அது சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும், மனசை கஷ்டத்தை கொடுக்கும். நம்மளை தான் சொல்கிறாங்கங்கிற மாதிரி சில பேருக்கு உறுத்தல் ஏற்படும். அதனால் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு யூடியூபர் வந்தாங்க. அவங்களுக்கு பேர் சொல்லாமல் வேணாமன்னு தெரில. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை நம்ம வீட்டில், அதுக்காக தான் நான் வர சொல்லியிருந்தேன். அவங்கள முத நான் நேற்று தான் நேராக பார்க்குறேன். அவங்கள வந்து நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அவங்க ஃபேஸை, அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன். என்னை வந்து அவங்க ஃபேஸே பார்த்ததில்லை. நான் வர சொன்ன உடனே நேற்று வந்துட்டாங்க. எவ்வளோ பழம் பாருங்கள், 3 ஆப்பிள். அதில் தான் ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். பௌர்ணமி விரதம் இல்லை அதனால். அதுக்கப்புறம் செவ்வாழை, எவ்வளோ செவ்வாழை. இதில் ஒன்று வந்து ஹஸ்பண்ட் வேறு எடுத்து சாப்பிட்டாங்க நைட்டு. இவ்வளவும் வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க ஒன்றும் அவ்வளோ வசதியானவங்கலாம் இல்லை. எப்போவுமே வசதி இருக்கிறவங்க வந்து செய்ய மனசு வராது. வசதி இல்லாதவங்க மற்றவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. இதுதான் நம்ம வீட்டில் வேலை. நான் சிம்பிளாக வேலை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீடு துடைச்சிட்டேன். இன்றைக்கி பௌர்ணமி, நாளைக்கு கிருத்திகை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. பூஜை சாமான் விளக்கெல்லாம் எடுத்து வச்சேன். விளக்க டைம் இல்லை. ஈவினிங் ஒரு 4:30லாம் வந்துடுவேன். வந்துட்டு குளிச்சுட்டு பூஜை சாமான் விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும். பாத்திரம் கொஞ்சம் தான் இருந்தது, அதையும் விளக்கி கழுவிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிற பதில் இருந்தால் நான் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவேன். தேங்க்யூ, பை.